சூர்யாவை மிஞ்சி விட்டாரா சிவகார்த்திகேயன்? என்னதான் ஆச்சு சூர்யாவுக்கு? புலம்பி தள்ளும் ரசிகர்கள். நந்தா தொடங்கி வாரணமாயிரம் வரை சூர்யாவின் கரியரில் பெரிதாக அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததில்லை என்பார்கள். காரணம் அவருடைய ஸ்கிரிப்ட் செலக்ஷன் அப்படி. இடையில் ஒரு சில படங்கள் சரியாக போகாமல் இருந்தாலும் அந்த அளவுக்கு அவரை யாருமே கலாய்த்து நாங்கள் பார்த்ததில்லை என்று பலர் சொல்லி கேட்டதுண்டு. அதற்கு மிக முக்கிய காரணங்களாக சினிமா நிபுணர்கள் சொல்வது, சூர்யா எப்போதும் கதைகளை நம்புவார், தேவையில்லாமல் எந்த ஆடியோ லான்ச்சிலும் பாய் விட்டு மாட்டிக்கொள்ள மாட்டார் என்று. இன்னும் சிலர் 2008 to 2010 காலகட்டங்களில் விஜய், அஜித் இருவருக்கும் படங்கள் சரியாக ஓடாத காரணத்தால் சூர்யாவின் படங்கள் நன்றாக அமைந்ததால் அவர் மேல் லைம்லைட் பட சில வார பத்திரிகைகள் ரஜினி கமலுக்கு பிறகு சூர்யாதான் என்று எழுதியதால் தன்னை அடுத்த ரஜினி கமலாகவே நினைத்துக் கொண்டார் சூர்யா என்று சொல்வதுண்டு. சூர்யாவை பொறுத்தவரை முன்பெல்லாம் அதிகம் பேச மாட்டார், அவரின் படங்கள் தான் பேசும். ஆனால் 7ஆம் அறிவு டு கங்குவா வரை அவர் பேசுவதில் பாதி அளவு கூட அவரின் படங்கள் இருப்பதில்லை என்று சொல்கிறார்கள். கடந்த 10 வருடங்களில் படங்களும் சரியாக அமையாதது, தியேட்ரிக்கல் வெற்றிகள் பெரிய அளவில் எதுவும் இல்லாமல் இருந்ததால் அவரின் இடத்தை ஆரம்ப காலத்தில் விஜய் சேதுபதியும் சிவகார்த்திகேயனும் பங்கு போட்டு பிரித்துக் கொண்டார்கள் என்றும் ஒரு சில பேச்சுகள் உண்டு. ஆனால் விஜய் சேதுபதி தனது டிராக்கை மாற்றிக்கொள்ள அந்த இடத்தை மிகச்சரியாக பிடித்துக் கொண்டார் சிவகார்த்திகேயன். விஜய் மற்றும் அஜித் ஆரம்ப காலத்தில் அவர்களின் பாதையை சிறப்பாக அமைத்துக் கொண்டது போலவே சிவாவும் அவரின் வழியை பின்பற்றுகிறார் என்றும் சொல்லி வருகின்றனர். விஜய் அஜித் படங்களின் வசூலை எந்த நெகட்டிவ் ரிவ்யூஸும் பாதிக்காது, அந்த அளவுக்கு சொல்ல வேண்டும் என்பதால் தான் டாக்டர் படத்திற்கு பிறகு பார்த்து கதையை சூஸ் செய்கிறார் சிவகார்த்திகேயன் என்று சொல்கின்றனர். இதில் பிரின்ஸ் தவிர மற்ற அனைத்து படமும் வசூல் ரீதியாக தயாரிப்பாளருக்கு லாபகரமான படங்களாகவே இருந்தது என்று கோலிவுட் வட்டாரத்தில் பேசப்படுகிறது. ஆனால் சூர்யாவின் இடத்தை யாராலும் நிரப்ப முடியாது, கண்டிப்பாக அவரால் பழைய மாதிரி எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரியான படங்கள் செய்ய முடியும் என்று அவரது ரசிகர்கள் கூறி வருவதையும் கேட்க முடிகிறது. சூர்யா இப்போது கார்த்திக் சுப்ராஜ் மற்றும் ஆர்ஜே பாலாஜி படங்களில் நடித்து வருகிறார். ரசிகர்கள் இந்த 2 படங்களையும் தாண்டி அதிகம் எதிர்பார்ப்பது வாடிவாசல் மற்றும் ரோலக்ஸ் படங்களை தான் என்பதே உண்மை. எது எப்படியோ இன்று ரஜினி, கமல், விஜய், அஜித்துக்கு அடுத்தபடியாக பாக்ஸ் ஆபீஸில் இணைந்த ஒரே நடிகர் சிவா மட்டுமே என்கிறார்கள் பாக்ஸ் ஆபீஸ் வல்லுநர்கள்.